எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கேள்வி வந்திருக்கு. புற்றுநோய் செல்களை அழிப்பது எப்படி? இந்த கேன்சர் செல்லை அழிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். இந்த கேன்சர் செல்களை அழிக்கிறதுக்கு பிரதானமாக 5 வழிகள் பயன்படுத்தப்படுது. முதலாவது அறுவை சிகிச்சை, 2வது கதிர்வீச்சு சிகிச்சை, 3வது கீமோதெரபி, 4வது இலக்கு சிகிச்சை, 5வது நோய் எதிர்ப்பு சிகிச்சை. இந்த 5 சிகிச்சை முறைகளையும் பயன்படுத்தி புற்றுநோய் செல்களை அழிக்க முடியும். முதலாவது அறுவை சிகிச்சை. இப்போ கேன்சர் வந்துன்னு சொன்னால், புற்றுநோய் வந்துன்னு சொன்னால் ஒரு கட்டி ஒன்று உருவாகும். அந்த கட்டிக்குள்ளே புற்றுநோய் செல்கள் காணப்படும். இந்த கட்டியை அறுவை சிகிச்சை செய்து அகற்றுவதன் மூலம் அந்த இடத்துல புற்றுநோய் செல்கள் அப்படின்றது அழிக்கப்படுது. 2வது கதிர்வீச்சு சிகிச்சை. இந்த கதிர்வீச்சு சிகிச்சையை பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட புற்றுநோய் செல்களை, உயர்ந்த கதிர்வீச்சை பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட அந்த புற்றுநோய் செல்லை சேதப்படுத்துறதன் மூலம் அந்த இடத்துல புற்றுநோய் செல்கள் அழிக்கப்படுது. 3வது கீமோதெரபி. இந்த கீமோதெரபி அப்படின்றது இந்த புற்றுநோய் செல்களோட சுழற்சியை குலைக்கிற ஒரு நடைமுறை. இந்த புற்றுநோய் செல்களோட சுழற்சியை குலைக்கிற ஒரு நடைமுறை தான் இந்த கீமோதெரபி அப்படின்றது. இது புற்றுநோய் செல்கள் பிரிகிற வேகத்தை கணக்கில் எடுத்து அந்த புற்றுநோய் செல்களோட சுழற்சியை குலைப்பதன் மூலம் அந்த இடத்துல புற்றுநோய் செல்கள் அப்படின்றது அழிக்கப்படுது. 4வது இலக்கு சிகிச்சை. இந்த இலக்கு சிகிச்சை அப்படின்றது சரியான புற்றுநோய் செல்லை கண்டறிஞ்சு அந்த புற்றுநோய் செல்லுக்கு தேவையான மருந்தை நேரடியாக பயன்படுத்தி இதன் மூலம் அந்த புற்றுநோய் செல்களை அழிக்கிறது தான் இலக்கு சிகிச்சை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. 5வது நோய் எதிர்ப்பு சிகிச்சை. இந்த நோய் எதிர்ப்பு சிகிச்சை அப்படின்றது நோயாளியோட சொந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டி அந்த நோயாளிக்கு புற்றுநோய் எவ்வளவு பாதிப்பில் இருக்குது, அந்த புற்றுநோய் செல்கள் எவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்குது அப்படின்றத கண்டறிஞ்சு அதுக்கேற்றபடி நோயாளியோட சொந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டுவதன் மூலம் அந்த இடத்துல புற்றுநோய் செல்கள் அழிக்கப்படுது. இதுதான் நோய் எதிர்ப்பு சிகிச்சை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அப்போ புற்றுநோய் செல்லை அழிக்கிறதுக்கு பிரதானமாக இந்த 5 நடைமுறையும் கையாளப்படுது.